இந்த வசூல் மன்னன் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஒன்றா விடுவா இந்த மாதிரி வரல சார். விஜய் சார், நான் உங்களோட ரசிகன், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இவங்க பேசுறதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லை, புரியுதா? அப்புறம் வந்து கமெண்ட்ல வந்து எல்லாரும் என்னைய திட்டுவீங்க, 200 ரூபா நான் வாங்கிட்டேன்னுவீங்க, என்ன ஆணிலுன்னுவீங்க, இது தேவையா? அப்புறம் என்ன சங்கின்னுவீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லப்பா, சரியா? நான் இன்னைக்கு படம் பார்க்க அது சரி, பூ போட்டாலும் சரி, பூவை என் மேல போட்டாலும் சரி, ஏதோ ஒண்ணு போடுறாங்களாப்பா. இந்த படத்தை பாருங்க, நல்லா போடுங்க. ஆமா, இந்த படத்தை வந்து பாருங்க. இப்போ வசூல் மன்னன் அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையா இருக்கு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. வசூல் மன்னன் ஓம் சக்தி பராசக்தி. சொல்றேன், அது இல்லடாப்பா. ஓம் சக்தி பராசக்தி, வசூல் மன்னன் நல்ல சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஸ்ரீதேவா தூய சக்தி. ஸ்ரீதேவா தூய சக்தி. இப்போ வசூல் மன்னன் அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. எப்படி நம்ம கில்லி படம் பார்க்கும்போது கில்லி படம் பார்க்கும்போது திரிஷாவும் விஜய் சாரும் அந்த காம்பினேஷன் எப்படி சூப்பரா இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்க ஸ்ரீதேவாவும் ஹீரோயினும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. எப்படி அதே மாதிரி இந்த வசூல் மன்னன் படம் பார்க்கும்போது விஜய் சாரும் திரிஷா மேடமும் அந்த காம்பினேஷன் எப்படி சூப்பரா இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த வசூல் மன்னன் படத்துல இந்த ஸ்ரீதேவா அவர்களும் கதாநாயகி அவர்களும் அந்த காம்பினேஷன் நல்லா சூப்பரா இருந்துச்சு. இருடா இந்த படத்துல வசூல் மன்னன் படத்துல ஸ்ரீதேவா அவர்கள் நல்லா சிறப்பா நடிச்சிருக்காரு. அந்த கதாநாயகி அவர்களும் சிறப்பா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல வேலா ராமமூர்த்தி அவர்கள், அப்புறம் இல்லப்பா அது ஹீரோ வந்து ஸ்ரீதேவா, அப்புறம் இந்த படத்துல நடிச்சிருக்கிற இம்மான் அண்ணாச்சி மற்றும் இன்னும் பல கதாபாத்திரங்கள், சரவண சுப்பையா, எல்லாருமே நல்லா பக்காவா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னாக்க எப்படி திருப்பாச்சி படத்துல விஜய் சார் அவர்களும் திரிஷா அவர்களும் எப்படி ஒருத்தர் ஏமாத்தி நடிச்சுப்பாங்க, அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சிருக்க கதாநாயகன் ஸ்ரீதேவா அவர்களும் கதாநாயகி அவர்களும் அந்த காம்பினேஷன்ல வந்த மாதிரியே இந்த படம் வசூல் மன்னன் படத்துலயும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு சொல்ல அது மட்டும் இல்ல, எப்பவுமே உலகத்துக்கே தெரியும் வசூல் மன்னன் என்றால் அது விஜய் சார் தான் அப்படின்றது. அந்த விஜய் சார் விட்ட இடத்த இந்த ஸ்ரீதேவா அவர்கள் கண்டிப்பாக பிடிக்க மாட்டாரா, நல்ல ஒரு இடத்த பிடிப்பாரு.
குடும்பம் இருங்கடா. நம்ம இன்னைக்கு வசூல் மன்னன் படத்தை பத்தி தான் பேசுறதுக்காக வந்திருக்கோம். அவர் திரிசாவை பிடிச்சாரா இல்ல வேற யாரும் பிடிச்சாரான்னு நமக்கு அது வேணாம். ஏன்னா சினிமா வேற, பர்சனல் வேற. நம்ம பர்சனல் அட்டாக் பண்ண வேணாம். என்ன சொல்றீங்க? அதனால சரி, வாழ்த்துக்கள். அதையும் இங்க வந்து சொல்லிட்டு போறாரு. சரி சரி, வாழ்த்துக்கள். அதாவது சார் வந்து என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இப்ப நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, திரிஷா விஜய் சாரு, அந்த மேட்டர் இல்லை இது. இது வேற. இது வந்து வசூல் மன்னன் படத்தோட சம்பந்தப்பட்டது. அதனால அது இது இல்ல, இவர் காதுல வந்து சொல்லிட்டு போனாருங்க. அது ஆமா, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. சரிங்களா? அது வேற. அது அவங்களோட பர்சனல். நம்ம இங்க வந்தது வசூல் மன்னன் படத்தை பத்தி பேசுறதுக்காக மட்டும்தான். அதனால இந்த வசூல் மன்னன் இந்த வசூல் மன்னன் படம் நல்லா அருமையா இருக்கு. உண்மையிலே சொல்றேன், அந்த குருவி படத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, விஜய் சாரும் திரிஷாவும் எப்படி மலேசியாவுக்கு போயிட்டு அங்க எப்படி சில விஷயங்கள்லாம் பண்ணி மறுபடியும் இங்க வந்து அந்த கொள்ளக்கூட்டத்தை வந்து எப்படி ஒழிச்சு கட்டுறாரு அப்படின்ற விஜய் சார் பண்ணியிருப்பாரோ, அதே மாதிரி இந்த வசூல் மன்னன் படத்துலையும் கடன் வாங்கி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோப்பா, குருவி படத்துலையும் கடன்னால விஜய் சார் வந்து மலேசியாவுக்கு போவார். கரெக்டா? அதே மாதிரி இந்த வசூல் மன்னன் படத்துலையும் ஸ்ரீதேவா அவர்கள் கடன் வாங்கிட்டு அந்த கடனால எப்படி அவர் வந்து வெளியில் வராரு அப்படின்றது தான் இந்த வசூல் மன்னன் படத்தில் ஸ்ரீதேவா அவர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் திரிஷா மேடம் எப்படி விஜய் சாருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த வசூல் மன்னன் படத்தில் ஸ்ரீதேவா கதாநாயகனுக்கு இந்த கதாநாயகி திரிஷா பேர் சார், நீங்க பாட்டியா காதுல வந்து நிவேத்தான்ற அப்புறம் அந்த துணை முதலமைச்சர் பேரை சேர்த்து இதுல போட்டுவாங்க சார். சும்மா நீங்க வேற சார். நான் படத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன் சார். யாரையுமே நம்ப முடியல சார். இப்போ நமக்கு எதுக்கு அந்த வம்பு? என்ன சார் சொல்றீங்க? நம்ம சினிமாக்காக வந்திருக்கிறோம். வசூல் மன்னன் படத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஊராம் பேச்சை பத்தி பேசி நமக்கு எது தேவையா சார்? சார் ஐயோ, இல்ல நீங்க பிரச்சனையை மாட்டி விட்டு பாருங்க சார். ஹீரோயின் இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ 2 பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வசூல் மன்னன் படத்தை நீங்கள் வந்து பாருங்க. பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நல்லா சந்தோஷப்படுங்க. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஒன்றா விடுவா இந்த மாதிரி வேலை சார். விஜய் சார், நான் உங்களோட ரசிகன். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இவங்க பேசுறதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லை. புரியுதா? அப்புறம் வந்து கமெண்ட்ல வந்து எல்லாரும் என்னைய திட்டுவீங்க. 200 ரூபா நான் வாங்கிட்டேன்னுவீங்க, என்ன ஆணிலுன்னுவீங்க. இது தேவையா? அப்புறம் சங்கின்னுவீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லப்பா. சரியா? நான் இன்னைக்கு படம் பார்க்க அது சரியா, பூ போட்டாலும் சரி, பூவை என் மேல போட்டாலும் சரி, ஏதோ ஒண்ணு போடுறாங்களாப்பா. இந்த படத்தை பாருங்க, நல்லா போடுங்க. ஆமா, இந்த படத்தை வந்து பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. தயவு செய்து எனிவே இந்த தம்பி ஸ்ரீதேவா அவர்கள் சிறகடிக்க ஆசை அந்த படத்துல நடிச்சு, அந்த சீரியல்ல நடிச்சு நாடகத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு கலைஞர். இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லாம இருவா. ஓம் சக்தி பராசக்தி ஸ்ரீதேவா ஒரு முதலமைச்சர். இந்த ஸ்ரீதேவா அவர்கள்
சீரியல்ல இருந்து இன்னைக்கு வெள்ளித்திரைக்கு வந்து அவரோட திறமைகள் எல்லாமே நல்லா காமிச்சிருக்காரு. படத்துல சென்டிமெண்ட்ல நல்லா நடிச்சிருக்காரு. ஃபைட்டு, சாங்கு, அப்புறம் லவ் சீனு எல்லாத்துலயும் நல்லா பிரமாதமா நடிச்சிருக்காரு. ஸ்ரீதேவா, உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இருங்கப்பா. இந்த கதாநாயகி உங்களுக்கு முத்தம் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இந்த கதாநாயகியின் சார்பாக இவருக்கு நான் ஒரு முத்தம் தரேன். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்பா யார் யாருக்கு முத்தம் கொடுக்கணும்னு. நீங்க எல்லாரும் நேத்து வீடியோவெல்லாம் பார்த்து அது வேற இது வேறப்பா சார். இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு நான் வந்து வசூல் மன்னன் இந்த படம் பார்க்கறதுக்காக வந்தேன். இந்த தம்பி ஸ்ரீதேவா அவர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க, இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் வந்தேன். ஏன்னா ஒரு சீரியல்ல இருந்து என்ன சார், ஏன்னா இந்த தம்பி ஸ்ரீதேவா அவர்கள் சீரியல்ல இருந்து படத்துக்கு வந்து நல்லா பிரமாதமா நடிச்சிருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வசூல் மன்னன் சார்பாக அண்ணன் பிரியாணி வழங்கி கொண்டார். நல்லா இருக்கும். வெற்றி